நாம் இன்றைக்கி பண்ண போகிறது சிக்கன் நாடன் மசாலா. அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1½ ஸ்பூனு. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் பட்டை, சோம்பு, லவங்கம், கொஞ்சம் உப்பு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். இது காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் பொடியாக கட் பண்ணி போடுங்க. நான் தேங்காய் போடல, உங்களுக்கு வேணும்னா தேங்காய் கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அப்புறமா தேங்காய் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் போடல. அப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறமா சிக்கனு போட்டுட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நான் போட்டுக்கிறேன். இதில் அதோட இந்த அரைச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதை ஊற்றுங்க. இல்லை ஊற்றி அதில் அப்படியே ஸ்லோவில் வேக விட்டுருங்க. இப்போது இது ரொம்ப ஹை ஃப்ளேம் ஆனால் லோ ஃப்ளேம் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். முடிச்சு சிக்கனை வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. கடுகு எண்ணெய். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு போட்டுங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது. சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி தாளிச்சது அதை கொட்டோம், அவ்வளோதான். இதில் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ எடுத்து அதில் போடலாம். இப்போ தாளிச்சதை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி சர்வ் பண்ணலாம். கேரளா ஸ்டைல் நாடன் சிக்கன் கறி ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.